ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் பாஜகவில் இணைய போறாங்க, நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்கன்ட்டு. அது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 28 எம்பிக்கள்ல 20 எம்பிக்கள், 2 பங்கிற்கும் அதிகமான எம்பிக்கள் இப்போது என்டிஏவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் நேஷனல் லெவல்ல மிகப்பெரிய பேசுபொருள் ஆகியிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பேசுபொருளும் ஆகியிருக்கு. அது என்னன்னா, திமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்க போகிறது என்பதுதான் நிறைய நேஷனல் மீடியா ரிப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அது என்னன்னா, திமுகவிற்கு இப்பொழுது 22 எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல இருக்காங்க. இவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல பாஜக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தால் கூட, அதாவது கூட்டணிக்கு என்றால் பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதுதான் நேத்திக்கு அர்னாப் கோஸ்வாமி, இன்னும் நிறைய நேஷனல் மீடியா, நிறைய நம்ப தகுந்த வட்டாரங்கள், இந்த இன்சைட் நியூஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் திமுகவும் பாஜகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை ரிப்போர்ட் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இதை ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன் ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னா, இதுக்கு முன்னாடி ஆன்டி மோடி வேவ் பீக்ல கொடி கட்டி பறந்துட்டு இருந்த காலகட்டத்தில், அதாவது திமுகவால செயற்கையாக தமிழ்நாட்டில் கட்டமைக்கப்பட்ட ஆன்டி மோடி வேவ் பீக்ல இருந்த காலத்துல திமுக பாஜக கொண்டு வந்த ஒரு மசோதா, என்ஐஏ அமெண்ட்மெண்ட் பில் 2019ஆம் ஆண்டு, இந்த பில்லுக்கு ஆதரவாக திமுக வாக்களித்தது. வருகிற கூட்டத்தொடர்ல நாடாளுமன்றத்துல திமுக பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க கூடும் என்று நிறைய சோர்சஸ் சொல்றாங்க. அதே மாதிரி ஏன் இவங்களுக்கு தேவை என்றால் 2/3 மெஜாரிட்டி வேணும். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா உங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி வேண்டும். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல 362க்கும் அதிகமாக, அதாவது 363 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தால் மட்டுமே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல பார்லிமெண்ட்ல, லோக்சபாவில் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரிதான் ராஜ்யசபாவிலையுமே 2/3 மெஜாரிட்டி தேவை. ரீசெண்டா கொண்டு வரப்பட்ட டீலிமிட்டேஷன் பில் தோற்கடிக்கப்பட்டது, ஞாபகம் இருக்கா? மெஜாரிட்டி இருந்தது, என்டிஏ விட மெஜாரிட்டி இருந்தது, இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா 2/3 மெஜாரிட்டி இல்லாததுனால அது தோற்கடிக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. என்டிஏவுக்கு லாஸ், மோடி தோத்து போயிட்டாரு. இங்க கூட விடாமுயற்சி பாட்டெல்லாம் போட்டு, பிஜிஎம் போட்டு, ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டா பக்கத்துல போஸ்ட் எல்லாம் போட்டாரு. கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் என்னைக்கும் விடாமுயற்சி என்றெல்லாம் அவர் பிஜிஎம் போட்டு, நாங்க பாத்தீங்களா பாஜக கொண்டு வந்த இந்த மசோதாவை தோற்கடிச்சுட்டு வந்திருக்கோம் என்றெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வருகிற காலகட்டத்தில் அடுத்த கூட்டத்தொடரிலேயே டீலிமிட்டேஷன் பில்லும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு லோக்சபாவில் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா, என்டிஏவுக்கு பாஜக மட்டும் 240, தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு 16, ஜேடியு பார்ட்டிக்கு 12, சிவசேனாவிற்கு 7, எல்ஜேபிக்கு 5, அதர்ஸ்க்கு 12, ஒட்டுமொத்தமா 292, 292 அப்படிங்கிறது இருக்கு. ஒரு மணி நேரம் முன்னாடி நம்ம ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா விக்கிபீடியால பாத்துக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க என்டிஏவுக்கு, 292 போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு மணி நேரம் கழிச்சு இப்ப பார்த்தா அது 312 இருக்கு. எப்படி 312 பார்த்தா 20 திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் என்டிஏவுக்கு ஆதரவு கொடுத்ததா உடனடியாக அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லா பக்கத்திலையும் என்டிஏவுக்கு ஆதரவு என்று 20 திரிணாமுல் எம்பிக்கள் சேர்ந்தோன்னு இப்பொழுது 312 என்டிஏவோட நம்பர்ஸ் லோக்சபாவில் இருக்கு. அப்படியே அப்போசிஷன் பார்ட்டிஸ் யார் யார் இருக்கான்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ்க்கு 100 எம்பிக்கள், சமாஜ்வாதிக்கு 37 எம்பிக்கள், சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனுக்கு 9 எம்பிக்கள். இவங்க பாஜக பக்கம் வர ஹைலி பாசிபிலிட்டி இருக்கு, நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா சிவசேனாவில் உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனை ஒட்டுமொத்தமாக டிஸ்மாண்டில் பண்ணியாச்சு. அவங்களுக்கு கடைசியா இருந்த ஸ்ட்ராங் ஹோல்டு இந்த மும்பை முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுலயும் பாஜக மேயர் வந்தாச்சு. கொஞ்சம் கூட ஸ்டேக் இல்லாம உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் உடஞ்சு போயிருச்சு. மகாராஷ்டிரா அசம்பிளில கூட ஒண்ணும் இல்லாம துறை தெரியப்பட்டு விட்டாச்சு. சோ அந்த எம்பிக்கள் பாஜக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு 9. திரிணாமுலுக்கு இப்போ 8 எம்பிக்கள் தான் இருக்காங்க. என்சிபி சரத்பவார் ஃபேக்ஷன் அவர்களுக்கு 8 எம்பிக்கள் இருக்காங்க. அவங்களும் என்டிஏவுக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சிபிஐஎம்க்கு 4 எம்பிக்கள், ஆர்ஜேடிக்கு 4, ஐயுஎம்எல்க்கு 3, சிபிஐக்கு 2, சிபிஐஎம்எல்க்கு 2, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்கு 2, பிசிகாவுக்கு 2, பிஏபிக்கு 1, ஏஇசிக்கு 1, மதிமுகவுக்கு 1, ஆர்எல்பிக்கு 1, ஆர்எஸ்பிக்கு 1, இண்டிபெண்டன்ட் 1. இவங்களாதான் அப்போசிஷன். இந்த அப்போசிஷன்ல ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன்ல திமுக இங்க வாக்களித்தால் இன்னுமே பாஜகவிற்கு தேவை 30 சொச்சம் எம்பிக்கள் தான். அதுலயும் என்சிபி எஸ்பி 8, உத்தவ் பாலா சாஹேப் தாக்கரே ஃபேக்ஷன் 9 என்று ஆட் பண்ணா கூட, அதுல 2/3 ஆட் பண்ணா கூட 15 எம்பிக்கள் கிட்ட தான் இந்த சூப்பர் மெஜாரிட்டிக்கு தேவை என்டிஏவுக்கு. இதை தவிர எந்தெந்த பார்ட்டிஸ் இருக்காங்க? YSRCPக்கு 4, இவங்க பாஜக ஆதரவு வாக்களிச்சிருக்காங்க. டெல்லி சர்வீசஸ் பில் கொண்டு வரப்பட்ட போது பாஜகவிற்கு ஆதரவாக YSRCP வாக்களித்தது. ஆம் ஆத்மிக்கு 3 பேர் இருக்காங்க. அகாலி தள் வாரிஸ் பஞ்சாப் தே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்கு பஞ்சாப்ல, அதுக்கு 2 எம்பிக்கள். AAMIM அதுக்கு 1 எம்பி அசதுதீன் ஒவைசி
பேசியிருக்காரு. சிரோமணி அகாலிதளுக்கு 1 அவங்க பாஜக ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாஜகவோட கூட்டணி இருந்தவங்க அவங்க. யூபிபிஎலுக்கு 1, இசட்பிஎம்க்கு 1, வேகண்டா 3 இருக்கு, யாருமே தேர்ந்தெடுக்கப்படாம 3 இருக்கு, இண்டிபெண்டா 2 இருக்கு. சோ இந்த இண்டிபெண்டன்ட் கூட யாருக்கு வேணா வாக்களிக்கலாம். சோ சூப்பர் மெஜாரிட்டி பெறுவதற்கு என்டிஏவுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றேன். சோ நமக்கு வந்து மேபி உள்ளுக்குள்ள தோணலாம், எப்படி திமுக வந்து ஒரு கொள்கை எதிரி தானே, திமுக மேல எவ்வளவு குற்றம் சாட்டினீங்க, அவங்கள்ட்ட ஆதரவு பெறலாமா என்று நம்ம பேசிட்டு இருக்கலாம். ஆனா அரசியல்ல உங்களுக்கு தெரியும் என்ன வேணா நடக்கலாம். ஒரு பில்லு தேச நலனுக்காக பாஸ் பண்றாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டிற்காக தேச நலனுக்காக அவங்க பாஸ் பண்றாங்கன்னா அதற்காக ஆதரவு பெறுவது, இது மாதிரியான ஒரு சின்ன காம்ப்ரமைசஸ் பண்ணுவது என்பது சரி என்று மோடியும் அமித்ஷாவும் நினைக்கலாம். எப்படி திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஆதரவு பெற முடிகிறதோ அதே மாதிரி எந்த பார்ட்டி கிட்ட இருந்து வேணாலும் அவங்க ஆதரவு பெற்று அந்த பில்ஸ் அவங்க பாஸ் பண்ணலாம் என்று நினைக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும், இன்னும் 3 வருஷம் காத்திருக்கணும். 2029 தேர்தல் என்ன நடக்கும் என்று தெரியாது, டைனமிக்ஸ் எப்படி இருக்கும் என்று தெரியாது, எவ்வளவு எம்பிக்கள் வருவாங்கன்னு தெரியாது. அப்போ நாட்டிற்காக தேவையான பில்ல பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. டீலிமிட்டேஷன் பில் தேசத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு பில், அதை பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ இந்த ட்ரம்ப் கார்டை மோடியும் அமித்ஷாவும் கையில் எடுப்பாங்களா அப்படிங்கறது பொறுத்து பார்க்கணும். ஆல்ரெடி மோடி அமித்ஷாவோட கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்படி தெரியுமா, ரீசெண்டா தான் வெஸ்ட் பெங்கால்ல நிறைய ராஜ்யசபா சீட்ஸ் ஃபில் ஆச்சு. அதுல ஒருத்தர் வந்து இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு. திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் ரிசைன் பண்ணிட்டார். என்ன தெரியுமா சொல்றாரு, திரிணாமுல் காங்கிரஸுடைய ஆட்சி காலத்துல மேற்கு வங்கத்துல கட்டுக்கடங்காம பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தது, கரப்ஷன் ஊழல் நடந்தது, அதையெல்லாம் எதிர்த்துதான் இன்று பாஜகவிற்கு மக்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதனால நான் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து விலகிறேன், என்னோட ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்யறேன்னு அறிவிச்சுட்டு வெளியில வந்துட்டாரு. சோ இப்போ ராஜ்யசபா இடைத்தேர்தல் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு மேற்கு வங்கத்துல. இதே மாதிரி நிறைய திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் ராஜ்யசபாவில ராஜினாமா அடுத்தடுத்து செய்ய போறாங்க நிறைய செய்தி வருது. இப்போ ராஜ்யசபாவில பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 245 சீட்ல 164 எம்பிக்கள் இருந்தா சூப்பர் மெஜாரிட்டி. 3/2 பங்கிற்கும் அதிகமாக கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா 2/3 வேணும் இல்லையா, அதற்கு 164 எம்பிக்களுக்கும் அதிகமான ஆதரவு தேவை. இப்ப 2-3 வேக்கண்டா இருக்கு ராஜ்யசபா சீட்ஸ். அப்ப 162 161 இப்படி இருந்தா கூட ஓகே. கரண்ட் நம்பர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா என்டிஏவிற்கு பாஜகவுக்கு மட்டுமே 114 இருக்கு, அதிமுகவுக்கு 4, ஜேடியுக்கு 4, என்சிபிக்கு 4, டிடிபிக்கு 4, சிவசேனாவுக்கு 2, ஏஜிபிக்கு 1, ஜனசேனாவிற்கு 1, என்பிபிக்கு 1, பாமகவிற்கு 1, ஆர்எல்டிக்கு 1, ஆர்எல்எம்க்கு 1, ஆர்பிஏக்கு 1, இண்டிபெண்டன்ட் 2 பேரு, நாமினேட்டட் உறுப்பினர் 7 பேரு. ஒட்டுமொத்தமாக என்டிஏவோட நம்பர்ஸ் 148. சோ ஆவரேஜா ஒரு 14 உறுப்பினர்கள் தான் கூடுதலாக ராஜ்யசபாவில் என்டிஏவிற்கு தேவை சூப்பர் மெஜாரிட்டிக்கு 2/3. அப்படியே அப்போசிஷன் பிளாக்ல பாருங்க, காங்கிரஸிற்கு 31 எம்பிக்கள், திரிணாமுலுக்கு 12 எம்பிக்கள். இந்த 12 எம்பில பல பேர் பாஜக பக்கம் வர போறாங்க. அடுத்து நடக்கும் பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. சமாஜ்வாடிக்கு 4, சிபிஐஎம்க்கு 3, ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்கு 3, ஆர்ஜேடிக்கு 3, சிபிஐக்கு 2, ஐயுஎம்எல்க்கு 2, ஜேஎம்எம்க்கு 2, கேசிஎம்க்கு 1, என்சிபி எஸ்பிக்கு 1, எஸ்எஸ்யூபிடிக்கு 1, இண்டிபெண்டன்ட் 1. சோ இதுல என்சிபி எஸ்பி பாஜக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு, சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன் பாஜக பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. அதர்ஸ் இருக்காங்களே, அதர்ஸ்ல யாரா இருக்காங்கன்னா திமுகவிற்கு 8 ராஜ்யசபா உறுப்பினர்கள், பிஜேடிக்கு 5, இவங்க பாஜகவுக்கு ஆதரவா வர வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி பாஜகவிற்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. YSRCPக்கு 4, அவங்க பாஜகவிற்கு ஆதரவா வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. ஆப்புக்கு 3, பிஆர்எஸ்க்கு 3, யூபிபிஎலுக்கு 2, பிஎஸ்பிக்கு 1, தேமுதிகவுக்கு 1, மக்கள் நீதி மையத்துக்கு 1, இசட்பிஎம்க்கு 1, வேக்கண்டா 2 சீட்ஸ் இருக்கு. சோ மொத்தமாவே சூப்பர் மெஜாரிட்டிக்கு தேவை 14. ஆனா இப்போ நிறைய பேர் பாஜகவிற்கு ஆதரவா வாக்களிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ராஜ்யசபா இஸ் a done deal. 2/3 வந்துரும் என்டிஏக்கு. என்ன பில் பாஸ் பண்ணாலும் லோக்சபாவில மட்டும் தான் இன்னுமே அந்த கால்குலேஷன் இடிக்குது. 30-40 எம்பிக்கள் குறைவாக இருக்காங்க இந்த 2/3 வருவதற்கு. சோ இந்த இடத்துல தான் மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து நாம் பார்க்க வேண்டும். இப்போ மட்டும் டீலிமினேஷன் பில்ல பாஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, அகைன் ஜெகன்மோகன் ரெட்டி ட்வீட் போட்டிருக்காரு, ஆட்டோமேட்டிக்கா அரசமைப்பு சட்டத்தின்படி லேட்டஸ்டாக இருக்கக்கூடிய சென்சஸ் 2027 இப்ப சென்சஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த சென்சஸ் அடிப்படையில டீலிமினேஷன் நடந்ததுன்னா தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, அவ்வளோ சீட்ஸ் நமக்கு பறிப்போகும். அதற்கு பதிலாக பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய 50% 50% ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற நம்ம ஒத்துக்கிட்டோம்னா இது தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ், நம்மளோட சீட்ஸ் பறிக்கப்படாது, லோக்சபாவில் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் குறையாது என்று அவருடைய கிளைமாக இருக்கு. சோ தென் மாநிலங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், அல்லது யாருக்கும் பாதகம் இல்லாத அளவிற்கு எல்லாருக்கும் சமமாக 50% எல்லா மாநிலங்கள் இருக்கக்கூடிய சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பாஜக டீலிமினேஷன் பில்ல மீண்டும் பாஸ் பண்ணுவதான் ஒரே வழின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல என்ன காமெடினா, இன்னைக்கு தான் இந்திய அலையன்ஸோட மீட்டிங் நடந்துச்சு. எங்க ஒட்டுமொத்தமாக எல்லா இந்திய அலையன்ஸ், சோ கால்டு இந்திய அலையன்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒன்னாக சேர்ந்து நம்ம எப்படி மோடியை வீழ்த்தலான்னு இந்த பக்கம் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க.
அந்த பக்கம் திரிணாமுல்ல இருந்து 20 பேர் உடைச்சிட்டு போய் பாஜகவோட சேர்ந்துட்டாங்க. இதை விட ஒரு காமெடி இருக்க முடியுமா உலகத்துல? ஐரணி, மோடியை வீழ்த்தலாம் வாங்க ஒன்றாக சேர்கள் என்று இவங்க பேசிக்கிட்டு இருக்க தருணத்திலேயே 20 பேர் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நேத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் கை குலுக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. போன முறை இண்டி கூட்டணி மீட்டிங் நடந்த போது அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முதலமைச்சர், மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர். ஆனா இன்னைக்கு 2 பேருமே முதலமைச்சர் கூட கிடையாது, சாரி எம்எல்ஏ கூட கிடையாது. எம்எல்ஏ கூட இல்லாத 2 பேரு கை குலுக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா 23 கட்சிகள் இன்னைக்கு சேர்ந்து ஆலோசனை நடத்திருக்காங்க. அந்த ஆலோசனைக்கு அப்புறமா 5 தீர்மானங்களை வாசிக்கிறாரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பிரஸ் முன்னாடி. இந்த தீர்மானங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கட்சிகள்னு பார்த்தலாம். காங்கிரஸ்ல இருந்து மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கேசி வேணுகோபால், ஜெயராம் ரமேஷ் இவங்க பிரதிநிதிகள். திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து மம்தா பானர்ஜி, அபிஷேக் பானர்ஜி, கல்யாண் பானர்ஜி, டெரெக் ஓ பிரெயின் இவங்க 4 பேரு. ஆர்ஜேடில இருந்து தேஜஸ்வி யாதவ், சஞ்சய் யாதவ், என்சிபி எஸ்பில இருந்து சுப்ரியா சுலே, சிவசேனா உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன்ல இருந்து 3 பேருமே ஆன்லைன் வாயிலாக பங்கேற்கிறாங்க. உத்தவ் தாக்கரே, ஆதித்யா தாக்கரே, சஞ்சய் ராவத். சிபிஐஎம் சார்பாக ஜான் பிரிட்டாஸ், சிபிஐ சார்பாக டி ராஜா, பி சந்தோஷ்குமார், சமாஜ்வாதி சார்பாக அகிலேஷ் யாதவ், இப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் சார்பாக 2 பேரு, சிபிஐ எம்எல், ஜேஎம்எம், ஐயுஎம்எல், கேசிஎம், மதிமுக, விசிகா, ஆர்எஸ்பி, கேசி ஜோசப், ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக், பிடிபி, பிஏபி, பெசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா, லோக்தல் மற்றும் கபில் சிபல் இண்டிபெண்டன்ட் இவங்கெல்லாம் சேர்ந்தா போன தடவை அதிகமாக இந்தியா அலையன்ஸ் ஆளக்கூடிய மாநிலம் இருந்தது. 2024 தேர்தலுக்கு அப்புறமா மோடி பலவீனப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2024 தேர்தலுக்கு அப்புறமா மோடி ஆட்சி விழப்போகுது, பாஜக பலவீனம் அடைஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, 2024 தேர்தலுக்கு அப்புறமா ஹரியானாவில் 3வது முறை ஆட்சி. எல்லா கருத்து கணிப்புகள், எல்லா எக்ஸிட் போல் எல்லாமே சொன்னது காங்கிரஸ் தான் வரப்போகுது, காங்கிரஸ் 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 என்று விவசாய போராட்டத்தினுடைய நீட்சியாக தாக்கம்லாம் இருந்தது. சோ மக்கள்லாம் காங்கிரஸ் ஜெயிக்க போகுதுங்கிற அந்த பெர்செப்ஷன் இருந்த போதே மக்கள் ஓட்டு போட்டு பாஜக மோடி 3வது முறை பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா ஜெயிச்சாங்க. மகாராஷ்டிராவில் எதிர்கட்சியே இல்லாம வைப் அவுட் பண்ணி ஜெயிச்சாங்க. மேற்கு வங்கத்துல முதல்ல பாஜக ஆட்சி, அஸ்ஸாம்ல 3வது முறையாக பாஜக ஆட்சி, பீகார்ல ஒரு கிளீன் ஸ்வீப். இன்னும் ஒவ்வொரு மாநிலமாக பாஜக இன்னும் வலுவடைஞ்சு தான் போகுதே தவிர சிறிதளவு கூட சறுக்குனதா தெரியல. மாறாக ஆம் ஆத்மி டெல்லியில காலி, பாஜக பல வருஷம் கழிச்சு அங்க ஆட்சி அமைக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அங்க காலி, கேரளாவில் பினராயி விஜயன் காலி, தமிழ்நாட்டுல ஸ்டாலின் காலி. இவங்க எல்லாம் சேர்ந்து மோடி வீக்கேட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் மிகப்பெரிய ஒரு காமெடியாகவும் இருக்கு. சரி, இப்போ இந்த இந்தியன்ஸ் தான் சேர்ந்து என்ன 5 பாயிண்ட் வச்சிருக்காங்க மீடியா முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்தியாவில் ஓட் சோரி நடக்குது, பாஜக ஓட்டெல்லாம் திருடிட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட். 2வது, பார்லிமெண்டரி கோஆர்டினேஷன் வில் கண்டினியூ. பாராளுமன்றத்துல நம்ம ஒன்றாக செயல்படணும். எந்த அளவுக்கு காமெடியா இருக்குன்னா, தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுக்கு அடுத்த நாள் திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் பாராளுமன்ற சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. எங்களை காங்கிரஸ்ல இருந்து அத்து விட்டுருங்க, நாங்க தனியா போய் உட்காந்துக்கிறோம், வேற சீட் அலோகேட் பண்ணுங்க, இனி எங்களுக்கும் காங்கிரஸுக்கு சம்பந்தம் கிடையாது, இவங்கெல்லாம் நம்மளாம் ஒன்றா சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. காமெடியா இருக்கு. 3வது, இந்தியா அலையன்ஸ், சோ கால்ட் இந்தியா அலையன்ஸ் to meet every 2 months. நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து ஹைதராபாத்ல ஆகஸ்ட்ல நடக்கும். 4வது, எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும். 5வது, யூனியன் கவர்மெண்ட் should immediately call an all party meeting on பீப்பிள் சென்ட்ரிக் இஷ்யூ. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேணும். இதைத்தான் நைட் ஃபுல்லா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தாங்கிற மாதிரி இதுக்கு தான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்தியா அலையன்ஸ்லாம் இன்னுமே கனவு கண்டுட்டு இருக்காங்க மோடியை வீழ்த்தி விட முடியும் என்று. கனவு கண்டுட்டே இருங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாராளுமன்றத்துல அடுத்து மோடி அவர்கள் எப்படி ஒவ்வொரு முறையும் அமித்ஷா அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியோட சேர்ந்து நிறைய பில்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி இந்த முறை 2/3 மெஜாரிட்டி பெற்று பில்ஸ் பாஸ் பண்ண முடியுமா? பிளஸ் இந்த இந்தியா அலையன்ஸோட அந்த காமெடி பத்தி உங்களுக்கு மனசுல தோன்றத அப்படியே ராவா அன்ஃபில்டர்டா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.